ஹalleluya. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய எங்கள் இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மரம் மாறாதவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறீர். உம்மை திருப்பத்தக்கவன் யார்? தமக்கு சித்தமானதை எல்லாம் நீ செய்கிறபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமான யாவையும் நீர் எங்களுக்கு செய்கிற தேவனாயிருந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி வருகிற உம்முடைய அநாதி கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஜீவாதிபதியே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். உம்முடைய நாமம் சிறந்தது, உம்முடைய நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, உம்முடைய நாமம் ஜீவன் உள்ளது. உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் போற்றுகிறேன். என்னை ஆட்கொண்டு நடத்துகிற உம்முடைய நாமத்திற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற உம்முடைய நாமத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை திடப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற உங்க நாமத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற உம்முடைய நாமத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை கிருபையின் மேலே கிருபை வைத்து கிருபையினாலே மறைத்து நடத்துகிற உம்முடைய அனுகூலமான நாமத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சாவாமை உள்ளவரே, உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். மாறாத எங்கள் தேவனே, மகிமையான எங்கள் தேவனே, கிருபையுள்ள எங்கள் தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி தேவனே, அடைக்கலமானவரே, அன்பின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிற எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு வைத்து எங்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து எங்களை வழுவாதபடி காக்கிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையுள்ளவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ளவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சகல தயவையும் சகல கிருபையையும் எங்களுக்கு பாராட்டுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய அநாதி கிருபைகளை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீ நல்லவர். உம்மை துதிக்கிறேன். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, நீ நீதி உள்ளவர். நீ ராஜாதி ராஜா, நீ தேவாதி தேவன். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம். நீ நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனே, உம்மையே துதிக்கிறோம். நீ நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம். நீ நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற பெரிய தேவனே, உம்மையே துதிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அப்பா, இந்த அனுகூலமான உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு
உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மாறாத உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஜீவாதிபதியாகிய உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இரட்சகரே, நீர் மகிமையான தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே அதிகாலை தோறும் கிருபைகள் புதியவைகள் என்ற வார்த்தையின்படி புதிய கிருபைகளுக்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் கேட்கிற அடியனுக்கும் பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இந்த காலை வேளை உங்களை அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் அநாதி தேவன், அடைக்கலமானவர். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் கடந்த நாட்களாக தியானித்து வருகிற கிருபையின்படி அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, ஆரம்பம் என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை நாம் சிந்தித்தோம். அதே சமயத்திலே நம்பிக்கை என்கிற பெயரிலே அநேக காரியங்களை நாம் சிந்தித்தோம். முடிவு அல்லது முடிவு பரியந்தம் என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை சிந்திக்க கர்த்தர் கிருபை தந்தார். உறுதியாய் என்கிற உறுதி என்கிற தலைப்பிலே 2 வாரங்கள் கிட்டத்தட்ட 15 நாட்கள் நாம் அதை சிந்தித்திருக்கிறோம். இந்த காலை வேளையில கூட பற்றி கொண்டிருங்கள், பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். பற்றி கொண்டு என்கிற தலைப்பில நாம் சிந்தித்து வருகிறோம். போன வெள்ளி முதல் இந்த காலை வேளை கூட மற்றும் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, பாக்கியவான்கள் என்று சொல்லாமல் பாக்கியவான் ஒருமையிலே சொல்லுகிறார். பாக்கியவதி. யாரு பாக்கியவான், யார் பாக்கியவதி? நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான், பாக்கியவதி. என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து, நியாயத்தை பற்றி கொண்டிருந்து, நீதியை பற்றி கொண்டிருந்து, ரட்சிப்புக்காக வெளிப்பட போகிற அந்த நீதிக்காக ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சலாக்காதபடி, ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சலாக்காதபடி, ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி
தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். இந்த நாளிலே நம்முடைய கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை பற்றி கொண்டிருந்து, எதை பற்றி கொள்ளணும்? நியாயத்தை பற்றி கொள்ளணும். எதை பற்றி கொள்ளணும்? நீதியை செய்கிறதை பற்றி கொள்ளணும். எதை பற்றி கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாய் இருக்கிறபடியால் நாம் இலவசமாக பெற்ற, கிருபையினால ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நமக்கு தேவன் நீதியை வெளிப்பட பண்ண போகிறார். சீக்கிரத்திலே அவருடைய நீதியை விளங்க பண்ண போகிறார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் எடுத்தவங்க படிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதிலே 6வது 16வது 17வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள், நாம் ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சலாக்காதபடி அவருடைய நீதி நியாயங்களை நாம் பற்றி கொண்டிருப்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீதியை பற்றி கொண்டிருக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சல் ஆக்குவதை தேவன் விரும்பவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாள் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த ஓய்வு நாளை நாம் விட்டுவிடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமா, இந்த கடைசி நாட்களிலே நாம் கர்த்தருடைய ஓய்வு நாட்களை நாம் அசட்டை பண்ணாம, அலட்சியம் பண்ணாம, அந்த ஓய்வு நாளை கர்த்தருடைய நாள் என்றும், அந்த நாள் பரிசுத்தமான நாள் என்றும் அதை உறுதியாய் பற்றி கொள்ள வேதம் நம்மை அழைக்கிறது. கர்த்தருடைய அந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்த கொலைச்சல் ஆக்க கூடாது. சீக்கிரமாக இயேசு வரப்போகிறார். இயேசு வருகிறது சீக்கிரமா இருக்கிறபடியினால் நாம் ஒருவரும் இந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய நாளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வேதம் இப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து
என் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். யார் பாக்கியவான்? ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்போது கர்த்தரில் மகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நீதி நியாயங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்களே, இந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக நம்முடைய கால்களை விலக்கி சொந்த பேச்சை கூட பேசாம தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்து அவரை தொழுது கொள்ளுகிறதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே இதையெல்லாம் பற்றி கொண்டிருந்து கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பாக்கியவானா இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான் என்கிற சில வார்த்தைகளை நாம் சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆகவே மிகவும் ஆசீர்வாதமான பாக்கியவான் என்கின்ற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த பாக்கியவான் என்று சொல்லப்படுகிற அநேக வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த முதலாவது பாக்கியவான் யார் பாருங்க. உபாகம் 33:29 சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுகிறான். எப்போ அவன் தனித்திருந்து ஜபம் பண்ணுகிற போது கர்த்தர் அவனை தொடுகிறார். அவன் தொடை சந்து சுலுக்கிற்று. ஆகவே நீ இனி யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாயாகன்னு சொன்னார். ஆகவே இந்த இஸ்ரவேலை தான், யாக்கோபை தான் இஸ்ரவேல் என்று மாற்றினார். அந்த இடத்துல இஸ்ரவேலே இஸ்ரவேல் என்று சொல்லாமல் இஸ்ரவேலே என்று ஓகாரமாய் சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு நம்ம விசேஷமானவர்கள் பாருங்க. நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மை பாக்கியவான் என்று சொல்லுகிறார். உனக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரர்களும் தனவந்தர்களும் உனக்கு ஒப்பாக இருக்க முடியாது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். அந்த உனக்கு என்ற இடத்துல என் பேரை வச்சு படிக்கிறேன் பாருங்க. டைட்டஸ் ஐ மோகனுக்கு சகாயம் செய்யும் கேடகமும், டைட்டஸ் ஐ மோகனுக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. டைட்டஸ் ஐ மோகன் சத்துருக்கள் டைட்டஸ் ஐ மோகனுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை பாக்கியவான்கள் லிஸ்ட்ல வச்சிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் எப்படி இருப்பானா? தனித்து இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும்
திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பொய்யும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இஸ்ரவேலாகிய நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோபு 5:17 வாசிக்கும் போது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவுடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாதிரும். ஓ, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் சிட்சிக்கப்படும் போது, சில சிற்றைகள் நமக்கு வரும்போது அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக சங்கீதம் 1:2 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் எப்படியா தியானமாயிருக்கிறது? வேதத்தை நல்லா படிக்கணும். படிச்ச வசனங்களை காலையில படிக்கும்போது காலை முழுவதும் இரவு வரைக்கும் அந்த படித்த அந்த வசனங்களை மனதில் வைத்து அவைகளை சிந்தித்து அவைகளுடைய தாற்பரியத்தை அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பதுதான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிப்பது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிறு ஆராதனை முடிந்தது என்றால் அடுத்த ஞாயிறு வருகிற வரைக்கும் அடுத்த ஒரு பகுதியை எப்படி ஜனங்கள் நடுவிலே கொண்டு வருவது, எப்படி அது எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று அசை போட்டு கொண்டே இருக்கிற அனுபவம் தான் தேவனை தியானிக்கிற அனுபவம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே எப்படி இருக்கணுமா? பிரியமாயிருந்து அதை தியானிக்கணும். அதை கர்த்தர் நமக்கு பாக்கியவான் சொல்ற. நான்காவதாக சொல்றாரு சங்கீதம் 2:12 சங்கீதம் 32:1 சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாருங்க, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கர்த்தர் நம்முடைய மீறுதல்களை மன்னித்திருக்கிறார், மன்னிக்கிறார், மன்னித்து கொண்டே இருப்பார். நம்முடைய பாவங்களை மூடிவிட்டார், அடக்கம் செய்து விட்டார். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டு விட்டது. ஆகவே நாம் பாக்கியவான்கள் என்பதை அறிந்து கொள்ளுவது அவசியமாயிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும்போது அது நமக்கானது என்று எடுத்துக்கொண்டு அதை பற்றி கொண்டு நடப்போமானால் நாம் ஆசீர்வாதமானவர்களாக மேன்மையானவர்களாக விளங்குவதற்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு உதவி செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 32:2 எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த 2 வசனங்களும் ரொம்ப சிந்திக்கணும். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்முடைய ஆவியிலே கபடம் இருக்கக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது இருக்கக்கூடாது. உள்ளொன்று நினைத்து வெளியில வந்து செய்வது இருக்கக்கூடாது. நாம் செய்கிற எந்த காரியங்களும் கர்த்தர் எண்ண வேண்டும், நினைக்க வேண்டும்.
நம்முடைய மீறுதல்களை எல்லாம் கர்த்தர் நினைக்க வேண்டும். நம்முடைய ஆவியில நம்முடைய மீறுதல்களை எல்லாம் மன்னிக்கிற கர்த்தர் அவைகளை நினைக்க கூடாது. மாறாக நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய ஆவியில கொஞ்சமேனும் கபடம் இருக்கக்கூடாது. கபட குணம் நமக்கு இருக்கக்கூடாது. கபட புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. கபடத்தனம் சுத்தமா இருக்கக்கூடாது. எதிரில நல்லா பேசிட்டு புறங்கூறுறது இருக்கக்கூடாது. இந்த புறங்கூறுகிற குணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் கபடஸ்தர். ஆகவே நாம் செய்கிற தான தர்மங்கள் எல்லாம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக எட்டப்படும். கொர்நேலி என்கிற மனுஷனை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன். அவன் யெகோவாவை மாத்திரம் தொழுது கொண்டவன். அவன் எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து அவனிடத்திலே சீமோன் பேதுருவை அழைப்பிக்கிறான். அதற்கு முன்பு அவன் செய்த எல்லா தான தர்மங்களும் ஆண்டவர் சமூகத்தில் எட்டினர். அப்போ மனசாட்சிப்படி வாழ்ந்திருக்கிறான். போர்த்தளத்தில இராணுவத்தில 100 பேருக்கு அதிபதியாயிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒருவன் பரலோகத்துக்கு வரும்படி தேவன் தீர்மானித்து சீமோன் பேதுருவை அழைப்பிக்கிறார். சீமோன் பேதுரு வந்து அவளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசுவே கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் பரலோகம் என்று சொல்லி அந்த குடும்பத்தார் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுகிறார், ஞானசானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் எண்ணுகிறவர் அல்ல. கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அடக்கம் பண்ணிவிட்டவர். ஆகவே நாம் கபடம் இல்லாதிருந்தால் கர்த்தர் நம்மை பாக்கியவதியாக பாக்கியவானாக வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 5வது பாக்கியவான் யார் பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ருசிக்கணும். அப்படி ருசிக்கிறது தேவன் பாக்கியம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சரியாக புரிந்து கொள்வது மிக அவசியமாய் இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம் மீது அன்பு வைத்து நம்மை கனப்படுத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த தேவன் சதா காலங்களும் நம்முடைய தேவன். ஆகவே அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்பதை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும் போது கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு வெளிப்படும். ஆகவேதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லுகிறார். முதல் வசனம் நாம் வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்.
திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி நாம் ருசி பார்க்க முடியும்? அவர் வேதத்தை படிக்க படிக்க படிக்க, அவர் வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவரை நாம் டேஸ்ட் பண்ண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே தக்காளி பேர், ஆனா பல குழம்புகளுக்கு உபயோகப்படுகிறது. அது எந்தெந்த குழம்புல அது போடப்படுகிறதோ அந்தந்த குழம்புல அந்தந்த குழம்புக்கு ஏற்ற ருசியை கொடுக்கிறது. அதே போலதான் இந்த வேதமும். வேதத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு எப்படியெல்லாம் அது தேவையா இருக்கிறதோ அப்படியெல்லாம் நமக்கு டேஸ்டை கொடுக்கிறது. அதை டேஸ்ட் பண்ணி நாம் படிக்க, தியானிக்க, சிந்திக்க, அதை நம்மை கனவான்களாக, பெருமைக்குரியவர்களாக, மதிப்புக்குரியவர்களாக, எல்லாருக்கும் முன்பாக உயர்ந்தவர்களாக நம்மை கொண்டு போய் நிறுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே என் அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஆறாவதாக சொல்லுகிறேன். சங்கீதம் 40:4 வாசிக்கும் போது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க நீங்க ஒன்னு நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? தேவனை தேடாத அகங்காரிகள் இருக்கிறார்கள். தேவனை தேடுகிறோம் என்று வாழுகிற அகங்காரிகள், அகங்காரர்கள் இருக்கிறார். அகங்காரம் என்பது என்ன? அப்படின்னா, எப்படி ஆபேல் மேல காயின் கோபம் கொண்டு எரிச்சல் கொண்டு கொலை செய்தானோ அதுக்கு பேர் தான் அகங்காரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அகங்காரம் யெசபேலுக்கு வந்தது. தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று போடும்படி அவள் வகை தேடுகிறார். அது அகங்காரம். கடைசியில் அவருடைய நிலை என்ன? எகு அவளை மேல அரண்மனையிலிருந்து கீழே தலை சொல்றான். கீழே விழுந்தவனே நாய்கள் அவளை தின்று போட்டுச்சு. கடைசியில மண்டபோடும் கால் விரல் தான் இருந்தது. இதுதான் அகங்காரிகளுடைய நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. யார் அகங்காரிகள்? தானியேலை சிங்ககபியில போட தீர்மானித்தவர்கள் அகங்காரிகள். அவர்கள் நிலை என்ன ஆச்சு? தானியேல் சிங்கங்கபிகள் இருந்து வெளியே வந்தான். அவனை காட்டி கொடுத்த அகங்காரிகள்லாம் சிங்ககபிக்கு போயிட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியில போட காரணமாய் இருந்தவர்கள் எல்லாரும், அவர் அக்கினியில போட தூக்கிட்டு போனவங்க எல்லாரும் அவங்க சாகல, அக்கினி பட்சித்து இவங்க செத்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அகங்காரிகள். அகங்காரம் நமக்கு இருக்கக்கூடாது. அகங்காரம் எங்க இருக்குதோ அங்க ஆசீர்வாதம் தங்காது. உலக அகங்காரிகளை பார்க்கலாம். சில ரவுடி பசங்க இந்த என்ன சொல்லுவாங்களே, தண்டல் பண்ற வசூலிக்கிறவங்க, மிரட்டி பணத்தை வாங்கி மக்களை வஞ்சித்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் தான் அகங்காரிகள். இப்படிப்பட்ட அகங்காரிகள் வாழ்க்கையில எந்த விதத்திலும் நிம்மதியா இருக்க முடியும். நம்ம அவங்கள பார்க்க கூடாது. பாரு, இவ்வளவு அநியாயம் பண்றான் நல்லா இருக்கிறான், இவ்வளவு மோசம் பண்றான் நல்லா இருக்கிறான், ஏமாத்துறவன் நல்லா இருக்கிறான், நாங்க உண்மையா இருக்கிறோம், நாங்க ஏன் நல்லா இல்லை, இப்படி பேசுறோம். நீங்க உண்மையா இருக்கிறீங்களா இல்லையான்றது நீங்க சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்லுவார். யோபுவை பார்த்து சொன்னார், உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு பயப்படுகிற, பொல்லாப்புக்கு விலகிற யோபுவை போல ஒருவனும் பூமியில இல்லைன்னு தேவன் சொன்னார். நம்ம சொல்லிக்கூடாது.
நாங்க எவ்வளவோ நன்மை செய்யறோம், எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, அவன்லாம் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான். பிரியமானவர்களே, அகங்காரிகளை நோக்க கூடாது. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஏழாவதாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சங்கீதம் 41, 1, 2, 3 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று எழுதியிருக்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியம். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். சிறுமைப்பட்டவன் 2 விதங்கள் இருக்கிறது. ஒன்று ஏழை எளிய மக்கள், இன்னொன்று நம்ம குடும்பத்திலேயே நல்லா வாழ்ந்து நல்லா இருந்து திடீர்னு எல்லாவற்றையும் இழந்து கஷ்டப்படுகிறவர்கள் சிறுமைப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களை நோக்கி நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். நல்ல பிசினஸ் பண்ணிருப்பாங்க, திடீர்னு பிசினஸ்ல ஒரு தோல்வி வந்திருக்கும், அதனால அவங்க அப்படியே கூனி குறுகி போன நிலைமையில இருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களை தாங்குவது சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகவே சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவாத தேவன். யாரெல்லாம் சிறுமைப்பட்டிருக்கிறாங்களோ, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, ஏழை எளிய மக்களா இருக்கிறாங்களோ, நம்மளால் இயன்றதை அவங்களுக்கு செய்யணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் அவங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் வல்லமை உள்ளது. ஒரு நாள் எனக்கு தெரிந்த ஒரு முகமதியரிடத்திலே பேசிக்கொண்டிருந்தோம். பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், நான் கேட்டேன் பக்ரீத்னா என்னன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, நெருக்கப்படுகிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது பக்ரீத் என்ன. ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யாரு ரொம்ப லோவா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான்னு அவனை கூப்பிட்டு அவனை ஜமாத்துல வச்சு, ஏன் உனக்கு இப்படி நெருக்கடி வந்தது அப்படின்னு விசாரிச்சு அவனுக்கு மறுபடியும் தொழில் செய்யவோ அல்லது ஒரு வேலைக்கு போகவோ ஒன்றா சேர்ந்து அவனை கவனிப்பாங்க. அவன் ஒரு நல்ல நிலைக்கு வருகிற வரைக்கும் அவங்க குடும்பத்தை ஜமாத்து தாங்குமா. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நமக்கு ரொம்ப யோசனை, நம்மை நாமே பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நாமே எல்லாவற்றையும் சுபிட்சமா இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். சிறுமைப்பட்டவர்களை நெருக்கப்படுகிறவர்களை குறித்து ஒரு அக்கறையற்ற ஒரு நிலைமையில இன்றைக்கு நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கஷ்டப்படுகிறவர்களுக்கு இஷ்டப்பட்டு உதவி செய்ய வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும். அவர்களை பார்த்து அவர்கள் நிலையை அறிந்து அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது அவர்கள் வளரும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது கர்த்தர் நம்மேல் அவங்க மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை பாக்கியமாக நமக்கு தருவார். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம நிலை எப்படி இருக்கிறது? அதாவது சிலர் இருக்கிறாங்க, சிலருடைய வியாபாரங்கள்லாம் நல்லா செய்வாங்க, அதை பிடித்து வைக்காம ஊதாரித்தனமா செலவு பண்ணி ஊதாரியா இருந்து எல்லாவற்றையும் அழிச்சிட்டு நிற்பாங்க. அந்த
சிறுமைப்பட்டவர்கள் அல்ல, உண்மையாவே சிறுமைப்பட்டவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை மேலே நாம் சிந்தையா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் மேலே நாம் சிந்தையா இருக்கும் போது கர்த்தர் நம்மை நேசிப்பார், ஆசீர்வதிப்பார், பாக்கியவானாய் வைப்பார். ஆகவே பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறபடி இந்த கடைசி நாட்களில நம்முடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற கிருபையின்படி நாம் எப்பொழுதும் கர்த்தரிடத்திலே சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே ஏசாயா 56 படி நாம் எப்பொழுதும் இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. ஏசாயா 56 1, 2 தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. அந்த வசனங்கள் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்த நாம் கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களை குறித்து சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கைகளை காத்து கொண்டிருக்கிற மனுப்புத்திறனும் பாக்கியவான்கள். ஆகவே இந்த 7 விதமான பாக்கியவான்களாக நம் மாற கர்த்தர் நமக்கு தயவு செய்வார். கர்த்தர் கிருபை உங்கள் அனைவரோடன் கூட இருப்பதாக. ஆமென்.